டிஎன்சி தமிழர்களுக்கு வணக்கம். நான் சாய்நாத். இன்னைக்கு ஃபினான்ஷியல் சீரீஸில் ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபவுண்டர் கோபி இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியம்? ஃபினான்ஷியல் பிளான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க. அது ஃபினான்ஷியல் பிளான்னா என்ன? உங்களோட ஃபினான்ஷியல், உங்களோட செலவு என்ன, அதில் என்ன எவ்வளோ சேமிப்பு இருக்கும், முதலீடாக என்ன பண்ண போகிறீங்க, அதில் எவ்வளோ டேக்ஸ் வரப்போகுது, நீண்ட கால முதலீடு என்ன, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதாவது குறுகிய கால முதலீடு என்ன, இதெல்லாம் நீங்கள் ஒரு அடிப்படையாக எந்த நோக்கத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கோலை நம்ம செட் பண்ணுறது, 5 வருஷத்தில் நம்ம எப்படி இதை ரீச் பண்ண போகிறோம், இதில் என்ன பேரியர்ஸ் இருக்கும், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முன்னேற்றம், வருமானத்தில் எவ்வளோ முன்னேற்றம் இருக்கும், ரிஸ்கெல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோலை தெளிவாக ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். இது தனியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது ஒரு ப்ராக்டிஸ். உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க, பிட்வீன் உள்ள காலகட்டத்தில் என்ன நிகழ்வுகள்லாம் இருக்கும், அதனால மார்க்கெட்லேயோ இல்லை உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ ரெண்டுலேயுமே ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு இது சரியான காலகட்டமாக, இதெல்லாம் பிளான் பண்ணுறது தான் ஃபினான்ஷியல் பிளான். இது ரொம்ப முக்கியம், ஃபினான்ஷியல் பிளான். ஓகே, இப்போது செலவு, சேமிப்பு, அப்புறம் முதலீடு, இதை பற்றி சொன்னீங்க. இதில் உங்களோட கருத்து என்ன? இந்த ஃபினான்ஷியல் பிளானில் நீங்கள் முக்கியமாக உங்களோட மொத்த வருமானத்தில் எந்த அளவுக்கு செலவு இருக்குது, அதில் எவ்வளோ நம்ம சேமிக்கணும், சேமிப்பில் முதலீடு லாங் டேர்ம் ஷார்ட் டேர்மில் எவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு பண்ணணும். அப்போ தான் அதோட கோலை ரீச் பண்ண முடியும். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஏன் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னா, ஃபினான்ஷியல் பிளானில் நீங்கள் செய்ய வேண்டிய செலவுகள் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எந்த செலவு நீங்கள் செய்யணும், எந்த செலவு செய்யக்கூடாது, எந்த செலவை நீங்கள் தள்ளி போடலாம். செலவு செய்ய வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் செலவு செய்யணும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் சேமிக்கணுன்ற பேரில் உங்களை நீங்கள் வருத்திக்க முடியாது. அதனால் திட்டமிட்டு செய்கிற செலவு அது உங்களுக்கு எப்பயுமே ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. சடனாக அந்த டிக்கெட் அவைலபிள் இல்லை, உடனே நான் ஃப்ளைட் பிடிச்சி போயிடலாமா? அப்போ நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே திட்டமிடணும். முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் சூட்டப் ஆகிடக்கூடாது. அதுதான் திட்டமிடல். எல்லா செலவும், ஒரு ட்ராவல் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சீசனலில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ரேட்ஸு, ஒரு பீக் டைமில் போனீங்கன்னா எப்பயுமே இந்த ஆஃபர் இதெல்லாம் இருக்காது. ஆஃபர்னால் தள்ளுபடின்றது மட்டும் கிடையாது, சில விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும், சில டைமில் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த டைமில் தான் நீங்கள் போய் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் எப்படி எல்லா செலவையுமே கொஞ்சம் ஒரு செலவு பண்ணுறதுக்கு 1 டே பிஃபோராக என்ன எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, என்ன டேர்ம்ஸில் இதை நம்ம வாங்க போகிறோம், இதை உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்களா, இல்லை அதை இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களா, எல்லாமே செலவுங்கிறதையே நீங்கள் ரொம்ப திட்டமிடணும். அதான் ஒவ்வொரு மனிதனும் செலவை திட்டமிடலைனாலே உங்களோட சேவிங்ஸு, உங்களுக்கு இன்கம் பாதிக்கும். அதனால் செலவை நீங்கள் திட்டமிட்டு செய்யணும். சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, எஜுகேஷன், ரெண்டல், ட்ராவல், ஹெல்த்து, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும் மீன்ஸ் உங்களுக்கு ட்ராவல் ஏதாவது ஒரு ரீசனில் ட்ராவல் இருந்துகிட்டே தான் இருக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது டேர்ம்ஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு முக்கியமான விஷயம் இன்வெஸ்டாக இருக்குது. அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வருமானம் பண்ணும்போது செலவு பண்ண முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட் டைமில் வரும். அப்போ என்ன ஆகும், உங்களோட சேமிப்புன்றது இது ரிலேட்டடாக முக்கியமானதாக இருக்கும். இது பேசிக்கு. இது நீங்கள் சேமிப்பை திட்டமிடணும். எதுக்கு நம்ம எவ்வளவு நம்ம சேமிக்கணும் அப்படின்றத திட்டமிடணும். அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு உள்ள செலவுகளுக்கே திட்டமிடணும். சின்ன சின்ன இந்த மாதிரி குறிக்கோள்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் தனியாக சேமிப்பை தொடங்கணும். இந்த சேமிப்பை எங்கே பண்ணுவீங்க? அதான் முதலீடு. இந்த முதலீடுன்றது நீங்கள் முன்னாடி பிளான் பண்ண சேமிப்பை எங்கே போய் பண்ண போகிறீங்க, அதான் முதலீடு. இந்த முதலீடு இன் டேர்ம்ஸ் ஆஃப்
மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம், கோல்டு சேவிங்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் லேண்டில் இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கலாம். முதலீடை வந்து நீங்கள் இந்த மாதிரி வகைப்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதில் ஷார்ட் டேர்ம் இருக்கும், லாங் டேர்ம் இருக்கும். நீங்கள் செலவு, சேமிப்பு, முதலீடுங்கிறதெல்லாம் வந்து முக்கியமாக திட்டமிட்டு செய்யணும். இதை நீங்களாக எப்படி திட்டமிடுவீங்க? ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கணும். இப்போ சில பேர் வந்து நம்ம கண்ணாடியை பார்த்து பேசினா பாதி விஷயம் தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் இதை கேட்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஃபாதர், கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. இந்த செலவை நம்ம இப்போ தள்ளி போடலாம், இந்த செலவை நீ பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் அனாவசியமானது, இதில் போகும்போது இதில் ஆபத்துக்கள்லாம் இருக்குது, இதில் நிறைய பலன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு உட்காந்துருந்தாங்க. அது ஜாயிண்ட் ஃபேமிலியில். இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாமா, சில விஷயம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும், சில விஷயம் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் பிளான் எப்படி பண்ணுறது, கொஞ்சம் நீங்கள் ஃபினான்ஷியல் பிளான் ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே அவைலபிளாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ஒரு அட்வைஸரை தேடுங்க. ஒரு நல்ல அட்வைஸர் மூலமாக ஃபினான்ஷியல் பிளான், இந்த மாதிரி எனக்கு வருமானம் வருது, இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணுறா இருந்தால் என்னோடய செலவு நான் எப்படி பிளான் பண்ணுறது, அதில் சேமிப்புக்கு இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது, எதில் முதலீடு பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. இதில் டேக்ஸ் இருக்கா? இதில் எப்படி பிளான் பண்ணி பண்ணுறது? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் இப்போ வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன்ஸ் இருந்தாலே டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் மாறும். நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணிட்டீங்க, டேக்ஸை பற்றி பார்க்காம பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஃபினான்ஷியல் பிளான் நீங்கள் வந்து உங்களோட கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸு இதெல்லாமே செட் பண்ணிடுறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் டேக்ஸ் வருதா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, வேலிட் பாயிண்ட் நீங்கள் கேட்டதை. இந்த டேக்ஸுன்றது ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி மாறும். இப்போ பேசிக்காக நீங்கள் இந்தியன் டேக்ஸ் இப்போ கரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ், கேபிட்டல் கெயின் டேக்ஸு, இது ரெண்டும் வந்து ரிலேட்டட் டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்களோட இன்கம் டேக்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி, லைக் நீங்கள் வந்து 10% ப்ராக்கெட்டில் வரீங்க, 15, 20, 25 அந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் அப் டு 12 lakhs வரைக்கும் இப்போ எல்லோரும் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா? எக்ஸம்ட் இருக்குது. ஸோ அதாவது 12 lakhsக்கு முன்னாடி உங்களோட ஏர்னிங்ஸ் இருந்ததுன்னா, அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும், டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கு. இதுக்கு மேலே போணுச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது வேரியஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. அப்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்ததுன்னா அது ரிலேட்டடாக எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, அது உங்களோட இன்கம் கூட ஆட் ஆயிரும். நார்மலாக ஷேர்ஸ் வாங்கி விற்கிறீங்க, தட் இஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின். ஸோ இது ரெண்டும் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதே டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா? இது வந்து இந்த ஓல்டு ஃபார்மேட்டில் 80Cயில் 1.5 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் சேவிங் பண்ணலாம். இந்த டேக்ஸ் சேவிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிது. மெச்சூரிட்டி, நான் வந்து இந்த கோலுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நாளைக்கு இந்த கோல்லேருந்து நான் பணத்தை வித்ட்ரா பண்ணும்போது ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எவ்வளோ டேக்ஸ் வரும்? ஸோ அது உங்களோட இன்கம் கூட ஆட் ஆச்சுன்னா அது இன்கம் டேக்ஸில் வரும். ஸோ இப்போ பார்த்தபடி நீங்கள் ஒரு 12 lakhsக்கு கீழே உங்களுக்கு இன்கம் வந்துடுது, இன்க்ளூடிங் இந்த ப்ராஃபிட்டு. ஸோ எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் போனோன்னா உங்களோட 12 lakhs ஸ்லாபில் வரும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் வராது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறீங்க, தட் இஸ் கம்ஸ் அண்டர் உங்களோட ரெகுலர் இன்கமில் வந்துடும். டிவிடெண்ட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். டிவிடெண்ட் வந்து நீங்கள் இப்போ லாஸ்ட்டு சீரியஸில் கூட பார்த்தோம். டிவிடெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் 12 lakhsக்கு கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கமும் டேக்ஸ் ஃப்ரீயாக கிடச்சிருது. இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஈக்விட்டி ஓரியன்டாக உள்ள ஸ்கீம்ஸ் நிறையவே இருக்குது. இந்த ஹைப்ரிட் ஸ்கீம்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா சில ஹைப்ரிட் ஸ்கீம்ஸில் வந்து 1 year லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. அது 12 monthsலேயே வந்து உங்களுக்கு லாங் டேர்மாக மாறிடும். சில ஸ்கீம்ஸு 2 years லேட்டராக தான் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வருது. இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலில் வந்ததுன்னா கண்டிப்பாக டேக்ஸை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். டேக்ஸ் ஃப்ரீயாக இயர் ஆன் இயர் உங்களுக்கு வந்து எவ்வளோ டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்? எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் உங்களோட ஈக்விட்டி ப்ராஃபிட்டில்
அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸ் இருந்து நீங்கள் அதை வந்து எக்ஸிட் பண்ணி வெளில வரீங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா 1.2 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மார்ச் டு ஜூனுக்குள்ளே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நீங்கள் வந்து சம் அமௌண்ட் விட்ரா பண்ணணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில். அது 2 பார்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா, இந்த மார்ச்சுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பண்ணுறீங்க, இந்த இயர் டேக்ஸ் அவைல் பண்ணலாம். ஏப்ரல் மேலே வந்து மறுபடியும் விட்ரா பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இயரை டேக்ஸ் அவைல் பண்ணலாம். நீங்கள் மெயினாக வந்து இந்த டேக்ஸ் ஆங்கிள்லேயும் ஃபினான்ஷியல் பிளானில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதை எப்படி உள்ளே இன்க்ளூட் பண்ணுறது, அதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஓகே, டேக்ஸை பற்றி சொன்னீங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன, இது யாருக்கெல்லாம் உதவும்? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக கருதுகிறோம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணும். அது நோ டிபெண்ட் ஃபார் யுவர் ஃபினான்ஷியல்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்களோட கோலை எப்படி ரீச் பண்ணுறது அப்படிங்கிற டெசிஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அது 2வது. 3வது வந்து பீஸ்ஃபுல் ரிட்டையர்மெண்ட். ஸோ உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கிறது, இது 3மே ஒரு தனி மனிதனுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தில் நீங்கள் என்னென்னா எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது கிடையாது, எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண பணத்தை சேவிங்ஸில் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த சேவிங்ஸே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போது ஆவரேஜாக இன்றைக்கி 70% வந்து உங்களோட இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சராக மாறுது. உங்களோட ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் வந்து 70%லேருந்து எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது ஆவரேஜ். சேவிங்ஸ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி 2022-23 ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம். அதில் வந்து 3-6% தான் வந்து ஆவரேஜ் சேவிங்ஸே இருந்தது. இப்போ அப்படியே கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 9.5% வரைக்கும் இந்தியன் பாப்புலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. பட் ஸ்டில் வந்து அந்தளவுக்கு யாருக்குமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், உங்களோட சேவிங்ஸ் டுவர்ட்ஸ் உங்களோட கோல் நோக்கி இருக்கணும், உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் லெவலில் வரைக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சர்ப்ளஸ் இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரீடமாக வந்து எந்த டிசிஷன் எடுக்க முடியும். அதனால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம் எவ்ரிபடி. அப்போ எங்கேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்கள் ஏர்ன் பண்ணுற பணத்தை தெளிவாக வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங்னா என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி விளக்கமாக சொன்னீங்க. நன்றி. நன்றி. இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.com இணைந்திருங்க. நான் சாய்நாத்.